வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து 24 மணி நேரம் தண்ணீர் கூட குடிக்காமல் ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் தண்ணீர் கூட குடிக்காமல் நம்ம என்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கோமோ, வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறோன்னு வைங்களேன், அப்போ நம்ம தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் தண்ணீர் கூட குடிக்காமல் நாம் விரதம் இருக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும். அப்போ என்னன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்வு கிடைக்குது. உடம்புல நிறைய தண்ணி இருக்குது. 70% நீரால் நிரம்பியது சொல்கிறாங்க. நம்ம உடம்பு 70% ஏதோ இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது நம்ம உடம்புல. ஆக அந்த தண்ணி போதும். ஒரு 24 மணி நேரம் நம்ம தண்ணி குடிக்கலன்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த தண்ணீரே போதுமானது. வெயில் காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும். மழை காலங்களில் நம்மளால் அந்த தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பது நமக்கு எளிதாக இருக்கும். குளிர்காலங்களில், மழை காலங்களில், வெயில் காலத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கும் பொறுமை தான் தேவை. ஒரு 24 மணி நேரம் பொறுக்கணும். அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். தண்ணீர் கூட குடிக்காமல் ஒரு 24 மணி நேரம் இருக்கின்ற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. சிலர் தண்ணி குடிச்சிட்டே உணவு மட்டும் சாப்பிடாமல், திட உணவுகளை மட்டும் சாப்பிடாமல் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆனால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருப்பாங்க. மற்ற எதுவும் சாப்பிட மாட்டாங்க, திட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. உண்ணாவிரதம் இருக்கும்போது தண்ணி கூட குடிக்கக்கூடாது 24 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி அது ஒரு விடுமுறை தினமாக கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். விடுமுறை தினங்களில் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை, வாரம் ஒரு நாள், அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தாக உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சிலர் உடல் பருமனை குறைப்பதற்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, உணவெல்லாம் குறைச்சிருவாங்க, ஆனால் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க. உணவு குறைச்ச உடனே ரொம்ப பசிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, வயிற்றை நிரப்புறதுக்காக நிறைய தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுனா, அந்த உடல் எடை குறையாது. நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ, இப்போ 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா அது உடம்புல 1 கிலோ வெயிட் ஏறிடும். 1 லிட்டரோட எடைங்கிறது என்னது, 1 கிலோ தானே. அந்த 1 கிலோ எடை ஏறிடும். நீங்கள் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா 3 கிலோ எடை கூடும். அதனால் சிலர் திட உணவுகளை குறைச்சிப்பாங்க. உடல் பருமனை குறைக்கும்போது திட உணவுகளை குறைத்து கொள்வார்கள். அதே நேரத்தில் தண்ணீரை மட்டும் நிறைய குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உடல் எடை அவ்வளோ ஈஸியாக குறையவே. அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். என்னடா நான் சாப்பிடவே இல்லை, நம்ம எடை மட்டும் குறையவே மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அவங்க நிறைய தண்ணி குடிப்பாங்க. அப்போது உடல் பருமனை குறைக்கும்போது நமக்கு உடல் எடை குறைய வேண்டும், அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வெயிட் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், தண்ணி கூட குடிக்காமல் சில டைமில் நம்ம இருக்கணும். விரதம் இருக்கும்போது, உண்ணாவிரதம்லாம் இருக்கும்போது தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்போ நல்லா உடல் எடை சல்லுன்னு குறையும். அது நமக்கு நம்பிக்கை தரும். உடல் எடையை நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நமக்கு தரும். அதுக்காக எப்போதுமே தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. விரதம் இருக்கிற அன்னைக்கு, ஒரு விடுமுறை தினங்களில் வீட்டிலே இருக்கும்போது தொடர்ந்து 24 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் நம்ம விரதம் இருக்கும்போது அந்த நாளில் நல்ல வேகமாக நமது உடல் எடை குறையும்.